friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கோர்ஸ் வைஸ் கட் ஆஃப் டீடைல்ஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2634 இது தாங்க. இந்த காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 14 கோர்சஸ் கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்சஸ், அதுக்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் ரோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 136லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 94லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிஎம்க்கு 92.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 90லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 116லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிக்கு 92லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 105லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எஸ்சிக்கு 92.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 104.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 83லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 81.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 83லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 124லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிக்கு 93லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 100.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 101லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 109லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 97லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 84லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 84லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் சிஇ சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 79.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 134லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 87.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிஎம்க்கு 111.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 104லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 93.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 133.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 101லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிஎம்க்கு 104லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 97.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 80.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 115.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதுக்கப்புறம் வந்து பிசிக்கு 98லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 80.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எஸ்சிக்கு 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் எஃப்டி ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 113லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிக்கு 83லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 86.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து எஸ்சிக்கு 88.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 136லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 82லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிஎம்க்கு 105லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எம்பிசிக்கு 88.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 90லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 87லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 78லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பிசி பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஃப் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 92.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதுக்கப்புறம் வந்து பிசிக்கு 81.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 92லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப் தாங்க. இந்த இயருக்கு இந்த கட் ஆஃப்ஸை விட கொஞ்சம் டிக்ரீஸும் ஆகியிருக்கலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ இந்த காலேஜ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எது வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.